தாராவி தமிழ் விஸ்வகர்மா மகளிர் அணியின் சார்பாக பொங்கல் விழா சங்கத்தில் வைத்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு தமிழ் விஸ்வகர்மா சங்க தலைமை நிர்வாகிகள் தலைவர் ராஜசேகர் ஆச்சாரி, பொதுச் செயலாளர் நேரு மாணிக்கம் ஆச்சாரி, ஆலோசகர் சந்திரன் ஆச்சாரி, துணைத் தலைவர் சுடலைமுத்து ஆச்சாரி, கிருஷ்ணமூர்த்தி, முத்துக்குமார் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மகளிர் அணியினர் ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி, பத்மா நேரு, வசந்தா ராஜசேகர், சரஸ்வதி மாரியப்பன், மீனா, தனலட்சுமி, செந்தாமரை, மாரியம்மா, கனியம்மா, கோமதி மற்றும் மும்ப்ராவில் இருந்து வருகை தந்த அனைத்து மகளிர்கள் கலந்து கொண்டு மிக அருமையாக சங்கத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். பொங்கல் விழாவிற்கு வருகை புரிந்த அத்தனை மகளிர்களுக்கும் பொதுச் செயலாளர் நேரு மாணிக்கம், பத்மா நேரு தம்பதியர் பித்தளை விளக்கு மற்றும் பித்தளை தட்டுகள் அன்பளிப்பாக வழங்கினர். நிறைவாக திருமதி ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி நன்றி கூறினார். பொங்கல் விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விஸ்வகர்மா மகளிர் அணியினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். தாராவி தமிழ் விஸ்வகர்மா பொற்கொள்ளர் சங்கத்தில் ஜனவரி 26 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு பாரத தேசத்தின் 77வது குடியரசு தினம் விமரிசையாக நடைபெற்றது. தாராவி விஸ்வகர்மா சங்கத்தின் தலைவர் எஸ். ராஜசேகர் ஆச்சாரி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பொதுச் செயலாளர் நேரு மாணிக்கம், துணைத் தலைவர் சுடலைமுத்து, ஆலோசகர் சந்திரன், சங்க தலைமை நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, முத்துக்குமார், சதாசிவம், இளைஞர் அணியினர் பால்ராஜ், ஸ்ரீகாந்த், மாரிதாஸ், விஜய் சங்கர், ஆறுமுகம் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் அனைத்து சமுதாய மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு குடியரசு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. நிறைவாக பொதுச் செயலாளர் நேரு மாணிக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி தெரிவித்தார். விழா ஏற்பாடுகளை நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.